குமாரும் சக்திவேலும் அரசி மூலியமாவே முத்துவேல் கிட்ட மாட்டிக்கிட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். அரசி மனசுல எப்படியாவது நல்ல பையங்கிற பேர் எடுக்கணும். அப்படி பேர் எடுத்தோம்னா தான் அரசி நம்மள நம்பும். அப்பதான் அரசி நம்ம கல்யாணம் பண்ண முடியும். அப்பதான் நம்ம அப்பா சொன்னதும் கரெக்டா நடக்கும். அரசியை கல்யாணம் பண்ணிட்டு போய் நம்ம குடும்பப்படுத்த முடியும். இப்படி எல்லாம் செஞ்சுதான் நம்ம பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு குமார் வந்து அவங்க அப்பா சொன்னதை கேட்டுக்கிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு. நீங்க போய் அரசி கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருங்க, அரசியை ஏதாவது வம்பிழுத்துக்கிட்டு இருங்க, அப்ப நாங்க எதர்ச்சியா வர மாதிரி வந்து உங்களை எல்லாம் அடிச்சு விரட்டிட்டு அரசியை காப்பாத்துற மாதிரி நான் நடிக்கிறேன். நான் மட்டும் அப்படி பண்ணிட்டேன்னா அரசி பார்வையில நான் ரொம்ப நல்ல பையனா தெரிவேன். இது ஒரு வாய்ப்பு போதும் அரசி மனசுல நான் இடம் பிடிக்கிறதுக்கு. எனக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அரசி கிட்ட போய் பிரச்சனை பண்ண சொல்றாரு. குமாரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு குமார் சொன்ன மாதிரியே போய் அரசி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. யாரு என்னன்னே தெரியல, எதுக்காக நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு புரியாம அரசியுமே கொஞ்சம் நேரம் குழம்பி போயிடுறாங்க. குமார் என்னமோ அரசி கிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா அரசி பயந்து ஓடுவாங்க. அரசியை நம்ம காப்பாத்துற மாதிரி போய் அரசி மனசுல இடம் பிடிச்சலாம்னு சொல்லி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா வம்பளுக்கு வரவங்களை பார்த்து பயப்படாம அரசி வந்து ரொம்பவே தைரியமா எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத குமார் வந்து ரொம்பவே சாக்காயிராரு. அதோட விடாம அரசிகிட்ட மாட்டிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இதுக்கு மேல போச்சுன்னா பிரச்சனை ரொம்பவே பெருசாயிரும், நம்ம மாட்டிக்குவோம், நம்ம லைஃப் போயிரும், எதுக்கு தேவையில்லாம நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு அரசி கிட்ட குமார் சொல்லி தான் இப்படி எல்லாம் பண்ணோம், இப்படி எல்லாம் பண்ணனா உனக்கு வந்து குமார் மேல நல்ல அபிப்பிராயம் வருமா, அப்பதான் உன்னை அவனால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, அவன் சொல்லி தான் இதெல்லாம் பண்ணணும், எங்க மேல எந்த தப்புமே கிடையாது, எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன நடச்சுங்கிற உண்மையா அரசி கிட்ட சொல்லிடுறாங்க. அது போக குமார் அங்கதான் ஒளிஞ்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு குமார் இருக்கிற இடத்தையும் காமிச்சிடறாங்க. எல்லா உண்மையுமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அரசி வந்துட்டு இதுக்கப்புறம் குமார சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குமார கூப்பிட்டுக்கிட்டே டைரக்டா முத்துவேல் வீட்டுக்கே போயிடுறாங்க. குமார் வந்து அரசி கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு. ஆனா அரசி கொஞ்சம் கூட இறக்கம் பண்ற மாதிரியே தெரியல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி என்கிட்ட பிரச்சனை பண்ண சொல்லிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டியே கேள்விக்கு மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வெளியே என்ன சண்டை நடக்குதுன்னு சொல்லிட்டு முத்துவேல சக்திவேலும் வீட்டுக்கு வெளியே வந்து நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. அரசி வந்து குமாரோட சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் சக்திவேல் வந்துட்டு எதுக்கு என் பையன் சட்டையை பிடிச்சிருக்க, ஃபர்ஸ்ட் கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து குமார் மேல எந்த தப்புமே இல்லாத மாதிரி குமாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் குமார் வந்துட்டு என்ன நடச்சுங்கிற உண்மையா சக்திவேல் கிட்ட மட்டும் சொல்லிடுறாரு. அண்ணன் வேற வீட்டுல இருக்கு, இந்த விஷயம் எல்லாம் அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்பவே பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்துட்டு அரசு கிட்ட கெஞ்சி கேட்டு இந்த ஒரு வாட்டி எனக்காக மன்னிச்சு விட்டுருமா, இனிமேல் அவன் இப்படி பண்ணவே மாட்டான் அப்படி இப்படி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. ஆனா என்ன நடந்தாலுமே சரி அரசி விடுற மாதிரியே தெரியல. பிரச்சனை ரொம்பவே பெருசாகி சத்தம் அதிகமாகவும் முத்துவேலுமே வீட்டுக்கு வெளியே வந்துடுறாரு. என்ன நடக்குது, மறுபடியும் என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி முத்துவேல் கேட்கறப்பதான் அரசி வந்துட்டு என்ன நடச்சுங்கிற எல்லா உண்மையுமே முத்துவேல் கிட்ட சொல்றாங்க. குமார் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி என்கிட்ட பிரச்சனை பண்ண சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிடிச்சு கேட்கறப்பதான் அவங்க எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. அதனாலதான் உங்க கண்ணு முன்னாடியே நிரூபிக்கணும்னு குமார் அங்கேயே கூப்பிட்டு வந்தேன். அவன் அப்படி பண்ணானா இல்லையா நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்துட்டு என்ன நடச்சுங்கிற ஒட்டுமொத்த உண்மையுமே முத்துவேல் முன்னாடியே உடைச்சிடறாங்க. ஆதாரபூர்வமா சிக்கிக்கிட்டதால குமார்னால என்ன பண்றதுனே தெரியல. அப்ப ஆரம்பத்திலேயே நீ இப்படிதானே பிரச்சனை பண்ணிருந்திருப்ப, எல்லா தப்பையும் உன் மேலே வச்சுக்கிட்டு எந்த தப்புமே பண்ணாத மாதிரி இத்தனை நாளா பொய்யாதானே நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிற, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து பயங்கரமா குமார் அப்படி திட்டிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளாட்டி அரசி மூலியமா மறுபடியும் இப்படி கெட்ட பேர் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சக்திவேல் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம் மட்டும் பாண்டியன் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா, நீ இப்படி பண்ணிருக்கேங்கிறது தெரிஞ்சுனா பாண்டியனோட பசங்க உன்னை சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா, இதுக்கு மேலே உன்னையும் உங்க அப்பாவே நான் நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்துட்டு ரொம்பவே கோவமா சக்திவேலி குமாரை திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இன்னொரு தடவை என்கிட்ட பிரச்சனை பண்ணனா கண்டிப்பா நானும் வீட்டுல சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அரசியுமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கு மேல கண்டிப்பா என்னால அரசு கிட்ட பேசவே முடியாதுப்பா, மறுபடியும் பேசினா ரொம்பவே பிரச்சனை பெருசாயிரும், அதுக்கப்புறம் கண்டிப்பா பெரியப்பா நம்மளை வீட்லயே இருக்க விட மாட்டாருன்னு சொல்லிட்டு குமார் வந்து சக்திவேலோட பிளான்ல இருந்து ஒதுங்கிக்கிறாரு. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து குமாரும் சக்திவேலும் பண்ற தப்பு எல்லாமே முத்துவேலுக்கு தெரிஞ்சாதான் இதுக்கு மேலே முத்துவேல் வந்துட்டு சக்திவேலையும் குமாரையும் நம்பாம இருப்பாருன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.